This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் எனக்கு மட்டும் தெரிந்த வழி. பொன்னந்தி மாலையிலும் பூமலரும் வேலையிலும் விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும் கவிதை எனும் பேய் பிடித்து ஆட்டுதடி என்னை. என் கண்ணிரண்டும் திறந்திருந்தும் காண்பதில்லை உன்னை. தொலைபேசி அடித்தாலும் சொந்தங்கள் சிரித்தாலும் சுளையான பணமெல்லாம் தொகை தொகையாய் வந்தாலும் மூளைக்குள் அவை சென்று முட்டுவதே இல்லை. தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பிரிதில்லை. மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேளையிலும் மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேளையிலும் இதற்குத்தான் தமிழென்று எனக்குள்ளே சொல்வேன். நான் எவருக்கும் தெரியாமல் கைத்தட்டி கொள்வேன். கருவோடு திருவில்லை கடவுள் செய்த அருளில்லை. குருவோடு வந்த தமிழ் குடும்பத்து பொருளில்லை. காளி வந்து எண்ணாவில் எழுதவில்லை சூலம். சிறு கடுகளவு உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம். முத்தத்தில் ஒதுங்கி முடி வளர்த்த முனிவர்களும் சத்தத்தில் பிதுங்கி தனிமை கண்ட கவிஞர்களும் காடு சென்று வாழ்ந்ததற்கு காரணங்கள் உண்டு. என் கவிவாழ நானும் ஒரு காடு புகழ் என்று. காற்றாட வனமில்லை, கால் நனைக்க நதியில்லை, நாற்றாடும் வயலில்லை, நான் எழுத இடமில்லை. சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன். சுடுத்தார்ச்சாலை மீதும் ஒரு தாமரையாய் பூப்பேன். சத்த முறங்கிவிட்ட ஜாமத்தின் மேடையிலே புத்தம் புது தலைப்பு புத்தியிலே உதிக்கையிலே வெண்ணிலவை பந்தாட விரையுதடி எண்ணம். இந்த வெறி எதிலே முடியுமென்று விளங்கவில்லை இன்னும். கண்ணீரும் வியர்வைகளும் கல்விகளும் கலவிகளும் மண்ணுலகை வளம் கொண்டு வாங்கி வந்த பட்டறிவும் எல்லாமே கவிதைக்கு எரிபொருளாய் ஆச்சு. என்னை இயக்குவது காற்றல்ல, இலக்கியத்தின் மூச்சு. புவி கொண்ட ஆறுகளின் புனல் வந்து கலந்ததனால் கவி கொண்ட பிள்ளை மனம் கடலாகி போனதடி. கவிதை என்னும் சமுத்திரத்தில் ஆவியான மேகம் உன் காதோறும் ஒலிக்கின்ற கானங்கள் ஆகும். சித்தத்துக்குள்ளே சேர்த்து வைத்த படைப்புத்தி இரத்தத்துக்குள்ளே ரகசியமாய் எரியுதடி. கட்டையிலே போகையிலும் கட்டாயம் சோதி. என் கண்ணுக்குள் கனலுமடி கவிதை என்னும் ஜோதி. நன்றி, வணக்கம்.